என்ன மச்சான் அர்ஜென்ட்டாக வர சொன்னேன், என்ன மேட்ரு? இல்லை மச்சான், எனக்கும் ரொம்ப சுற்றி வெறுப்பாக இருக்குது. அதான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம் பிளான் பண்ணியிருக்கேன். ஷார்ட் ஃபிலிமா? என்ன திடீர்னு? அப்பா கிட்ட கேமரா கேட்டேன், நேற்று தான் வாங்கி கொடுத்தாரு. அதான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு. அது சரி, ஃபஸ்ட்டு ஸ்டோரி இருக்கா அவங்ககிட்ட? ஸ்டோரிலாம் எல்லாமே இடம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு கூப்பிட்டேன். அதெல்லாம் இருக்கே. சரி மச்சான், என்ன ஜன்னல் எடுக்க போகிற? ஜன்னலா? ஜன்னலா? அதான் காமெடி எடுக்க போறியா, இல்லை ஆர்ரா எடுக்க போறியா, இல்லை மாசா ஃபைட் போட்டு ஹீரோ அந்த மாதிரி காட்ட போறியா? அதான் மச்சான், லாஸ்ட்டாக சொன்னியே அந்த மாதிரி தான். ஹீரோ வில்லனை பறக்க விட்டு மாஸ் பண்ணி அந்த மாதிரி தான் மச்சான் எடுக்கணும். ஸ்டோரி இருக்கா? எங்கே சொல்லு கேட்போம். சொல்கிறேன் கேளு. கேமரா ஆன் பண்ணுறோம் மச்சான். ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் ஒருத்தன் நடந்து போகிறான். இல்லை மச்சான், மாசாக நடந்து போகிறான். கழுத்துல செயினை மாட்டிக்கிட்டு கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு சும்மா கெத்தா. அதான் வரல, அப்படியே சொல்லு. சும்மா கெத்தா நடந்து போற மச்சான். அவன் தான் நம்ம கதையோட ஹீரோவா? சாச்சா, வில்லன். அது சரிடா, ஓப்பனிங் கொஞ்சம் பழசா இருக்கு, புதுசா யோசிடா. அப்படிங்கிற அப்ப ஓப்பனிங்லேயே ஃபைட் சீன் மச்சான். ஹீரோ வில்லனோ மாத்தி மாத்தி பயங்கரமா வச்சுக்கிறாங்க. வில்லன் ஒருத்தனை போட்டு அடி அடி நடிக்க மூக்குல ரத்தம் ஊத்துது. அப்படியே ஜூம் போறோம். அப்படியே ஜூம் போறோம். ஹீரோ என்ட்ரி. வில்லங்கிட்ட அடி வாங்குற ஹீரோ காப்பாத்திட்டு ஹீரோ வில்லனை செம்மையா அடிக்கிறான். கரெக்டா? என்னது, அடி வாங்குறவன காப்பாத்துறானா? அடி வாங்குறது நம்ம ஹீரோ தான்டா. சூப்பர் மச்சான், இது புதுசா இருக்கு. அடிச்சுக்கிறாங்க சரி, ஆனா எதுக்காக அடிச்சுக்கிறாங்க? ஆமா, எதுக்கு அடிச்சுக்கிறோம்? ஆமால, உன்ன மாதிரியே ஒரு கியூட்டான குழந்தைகிட்ட லாலிபாப் பிடிக்கிட்டா மச்சான் இல்ல. ஹாய் பூச்சுக்கு 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 இந்த லாலிபாப். ஐ லாலிபாப்பே. இங்க பாரு, கருட கொண்ட எச்சி கூடாத. ஏமா லாலிபாப் போடிடா. ஏமா ஏமா லாலிபாப் கூடாது. மாமா மாப்பெல்லாம் சொல்லக்கூடாதுடா, தப்பு. எதுக்கடா குழந்தைகிட்ட சாக்லேட் போடுங்க? வில்லன்னா கேஜிஎஃப் கருட மாதிரி அவங்க அப்பனுக்கு செலவு வச்சிருக்கூடாது, 4 குழந்தைய அலை வச்சிருந்தேன். அதுக்கு உன் வீட்டு குழந்தை சாக்லேட் போடுங்கடா, எருமை. ஏன் வீட்டு குழந்தை போடுங்கிற? குழந்தைகிட்ட இருந்தாடா சாக்லேட் போடுங்கிற? இரு, இவ்வளோ பெரிய சண்டைக்கு ஒரு சின்ன லாலிபாப் தான் காரணமா? அப்படியா? இப்ப பாரு, அந்த குழந்தைய இடுப்புல வச்சிருக்க நம்ம ஹீரோயினோட தாவணி பிடிச்சது தரா மச்சான் வில்லன். அதுவும் நம்ம டிஆர் ஸ்டைல்ல. புளிய மரம் பொறுக்கி பசங்க பின்னாடி வரும். முத்தலுக்கு தாவணி கொடு மாமனுக்கு. என் ஆளோட தாவணி பிடிச்சாடா இழுக்கிற அவனே, அவ்வளோதான் நீ. சூப்பர் மச்சான், அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்ன, நம்ம வில்லன் ஹீரோயின் என்ன பண்ணானோ அதே மாதிரி எல்லாரும் முன்னாடியும் செம்மடியா? சாச்சா, அதே மாதிரி நம்ம வில்லன் தாவணி பிடிச்சிருக்கிறான் நம்ம ஹீரோ. கட்ரா தாவணி அவனுக்கு.
உன்னை பழி வாங்காம உடம்புடா. அச்சோ பா மச்சான் வில்ல. அப்புறம் என்ன ஆச்சு? அசிங்கப்பட்ட வெளினால வெளியே தலை காட்டவே முடியல. அதனால அப்புறம் தளபதியா காட்டினா? இல்ல தளபதியெல்லாம் வேணாம். அவனால வெளியே மூஞ்சியே காட்ட முடியல. ஓகேவா? சரி அடுத்து என்ன பண்ண நம்ம வில்ல? அசிங்கப்பட்ட நம்ம வில்லன் ஹீரோ போட சிங்கம் மாதிரி சீனியர் இருக்கணும். டா மச்சான் நம்ம வில்ல சிங்கம் மாதிரி போற வில்லனை நம்ம ஹீரோ சிங்கிள் பஞ்சில் முடிச்சானா? மச்சான் அப்புறம் எப்படி தானே ஹீரோ போறது? புதுசா யோசிடா. இங்க பாரு மச்சான், அசிங்கப்பட்ட நம்ம வில்லன் பார்க்கவே மோசமா கொடூரமா இருக்க பசங்களை வச்சு நம்ம ஹீரோ போட ஸ்கெட்ச் போட்டான். என்னப்பா வர சொன்னா என்ன விஷயம்? ஒருத்தனை போன தலைவரே என்னை அசிங்கப்படுத்திட்டான். அதுக்காக தான் உங்களை வர சொல்லியிருக்கேன். வாங்க பிளான் சொல்கிறேன். நல்லா கேளுங்கடா. அவன் தான் இந்த சாக்லேட் மாதிரி. ம், ம், ம். டேய் சி போங்க. என்ன சாக்லேட் வேணுமா? இந்தா எடுத்துக்கோங்க. டே சாக்லேட்டே வேணாண்டா விடுங்கடா. இந்த கல் தான் அவன். நம்ம எல்லாரும் இவனை ஒரே நேரத்தில் சுற்று போடுறோம். புரியுதா? டே புடுக்க நீ அவன் லெஃப்ட் காலை பிடி. டே மயில் குஞ்சி நீ அவன் ரைட்டு காலை பிடி. ஓகே பாஸ். இது காலில் இருமை கை. அங்கே போய் அவன் காலை பிடிக்கிறான்னு வேறு ஏதாவது பூச்சி தொலைய போகிறேன். அப்புறம் அவன்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்ற முடியாது. அப்புறம் நீ பின்னாடி போய் டைட்டாக பிடிச்சிக்கோ. அப்புறம் முன்னாடி வந்து நான் ஒரே அடி. அவ்வளோதான். புரியுதா? ஆமா பாஸ், அவனுக்கு எப்படி புடுக்கன் பேர் வந்துச்சு? அதுவாடா மயில் குஞ்சு. ஒரு நாள் ஐயா கடைக்கு போயிட்டு மூக்கல் வாங்கிட்டு வந்து சாப்பாடு சாப்பிடும் போது மூக்கலெல்லாம் தவறி கீழே உந்துச்சு. அந்த நேரம் பார்த்து கரண்ட்டு போக ஐயா கையெல்லாம் வச்சு மூக்கல்ல சாப்பிட்டுருந்தாரு. அந்த நேரம் பார்த்து நாங்கள் வர எங்கள் கூடவே கரண்ட்டும் வர இந்த நாயும் என்னை பார்த்து ப்ரோ மூக்கல்ல சாப்பிட்றீங்களான்னு கேட்டான். அரே ஆட்டு ஆய் பையா, அது மூக்கல்ல இல்லை புடுக்க. அதை கேட்டு அவன் வாயை பொளக்க ஒரே ஸ்மெல்லாக போச்சுப்பா. ஆமா பாஸ், அவனுக்கு எப்படி பாஸ் மயில் கொஞ்சம் பேர் வந்துச்சு? அதுவாடா புடுக்க. ஒரு நாள் அவனும் மயிலும் டேய் இப்போ என்ன பேர் வெல்கமாடா கேட்க வந்திருக்கீங்க. நாளைக்கு சொன்ன மாதிரி அவனை கரெக்டாக போட்டே ஆகணும். ஏந்து போங்கடா. இப்பதான் ஃபார்முக்கே வர. வா வா. அப்புறம் என்னாச்சு? வில்லம் முடிச்சுட்டு ஹீரோ மாட்டினானா? ஆமா, நம்ம ஹீரோ முடிக்க ஸ்கெட்ச் போட்ட மாதிரி நம்ம புடுக்க ரைட்டு கையை பிடிக்க, மயில் குஞ்சு லெஃப்ட் கையை பிடிக்க, இது பேரும் ஹீரோவை டைட்டா பிடிச்சிக்கிறான். சாவு சங்கு ஹீரோ காதுல ஊன்னு கேக்குது. நல்லா டைட்டா புடுறா. டேய் விட்றா கையா, விட்றா விட்றா. டேய் அசைராம்பர் புடி புடி. மச்சான் வேற மாதிரி. அப்புறம் என்னாச்சு? எல்லாரும் சுத்து போட ஹீரோவால எதுவுமே பண்ண முடியாம எல்லாரும் லாக் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோவை அடிக்க வரும்போது என்னையாடா அடிச்ச? அப்புறம் என்னாச்சு மச்சான்? காலியாட்ட நம்ம ஹீரோ? சச்சா இல்ல, சுவாமியே சரணமையப்போ. இது என்ன கழுத்துல மாலை? ஐயோ தெய்வ குத்தம் பண்ணிருப்போண்டா. தெய்வ குத்தம் பண்ணிருப்போண்டா. விட்றாகைய. சாரி சாமி, மஞ்சுக சாமி, தெரியாம நான் அடிக்க வந்துட்டேன். இருக்கட்டும் குழந்தைகளா, பரவாயில்லை பக்தா. என் அப்பன் உன்னை மன்னிப்பான். தெய்வ குத்தம் ஆயிடுச்சுரா. தெய்வ குத்தம் ஆயிடுச்சுரா.
ஆத்தோரப்பா. ஆ சாமி லைட்டா சால்ட்டா இருக்கு. ஆ மஞ்சு சாமியா. ஆ சே தேவகுத்தம் ஆயிருக்கோண்டா. பாஸ் உங்க மண்டெல்லாம் ஐ போட்டுருக்கா. டேய் உனக்கு என்ன பி போட்டிருக்கான். டேய் உனக்கு என்ன ஆர் போட்டிருக்கான். RIP. அப்பா அவன் கொடுத்தது விபூதி இல்லடா விஷம். அச்சோ, அப்ப நம்ம வில்லன் கதை முடிஞ்சிச்சா? இதை கேளு, வில்லனை கொண்ட ஹீரோ கூலிங் கிளாஸை போட்டு மாசம் நடந்து போனான். சாமி மாலை நினச்சியா? பலி இதுவும் சாவு மாலை. சூப்பர் மச்சான், செம்ம ஸ்டோரி. அடுத்த இளையராஜா நீ தான். இன்னைக்கே போன பண்ணி சொல்ற எல்லாருக்கும் நாளைக்கே படத்தை எடுக்கிறோம், ஆஸ்காரை வாங்குறோம்.